அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு இன்றைக்கி 2 விதமான கிரேவி சப்பாத்திக்கு நான் செஞ்சுருக்கேங்க. ஒரே முறையில் 2 விதமான கிரேவி நமக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரியும் 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில். சிலருக்கு கடம்பா பிடிக்கும், சிலருக்கு எறா பிடிக்கும். அதனால் நான் ஒரே மெத்தடில் 2மே செஞ்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் கோதுமை மாவு அரைக்கிறது, கோதுமையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அரைச்சிடுவேன். பேனில் நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படியே போட்டுருந்தாங்க. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு வதங்கியிருக்கணும் வெங்காயம் எல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்த மாதிரி வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா செவந்த உடனேயே நம்ம அப்படியே மிக்ஸ் ஆகிடணும், வெங்காயமும் தக்காளியும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கடம்பாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலும் நம்ம போடணும். 2 பக்கமாக நான் வச்சுருக்கேன். ஒரே வதக்கிட்டேன், தனித்தனியாக வதக்கலை. அதை 2ஆக பிரிச்சுட்டேன். நம்ம 2த்துக்கும் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். 2 பக்கம் நம்ம பிரித்தாச்சு. ஒன்றுத்தில் நம்ம கடம்பா வாஷ் பண்ணதை போட்டாச்சு. போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இறக்க வேண்டியதுதான். இறால் அப்படி தான் வதக்கி வச்சுருக்கிறதுல இறால் துண்டுகள் போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு அதுவும் நல்லா கிரேவியாக வந்த உடனே இறக்கிட வேண்டியது தான். தேவைப்பட்டால் நம்ம அவரைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நம்ம இறாலில் போடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இந்த மாதிரி எந்த காய் அப்படியே நம்ம சாதத்துக்குன்னா இதில் காய்கறி போட்டு நம்ம அப்படியே குழம்பு மாதிரியோ அதை தொக்கு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். கிரேவியை ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது. கடம்பா க்ளீன் பண்ணுறது, மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு உள்ளே கருப்பு கலரில் அழுக்கு இருக்கும், அதை எடுத்துடணும். அப்படியே நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இல்லாட்டி கசக்கும். இறாலும் அதே மாதிரி தான். ஓடுகளை நம்ம எடுத்துகிட்டு உள்ளே ஒரு கருப்பு கலரில் உள்ளே இருக்கும் குடல் மாதிரி, அதை ரிமூவ் பண்ணிடணுங்க. இந்த 2 மெத்தட்லையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க மாட்டேங்க. மாவு பிசைஞ்ச உடனே திரட்டிடுவேன், சாஃப்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கடம்பா தொக்கு, சுவையான இறால் தொக்கு தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.